Hi. Today match at Tamil Nadu Nagapattinam district. Nagapattinam collector office ground வந்திருக்கோம். இதான் கிரவுண்டு. இந்த கிரவுண்டு எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது. அது வழியாக உள்ளே கொண்டு வந்தோன்னா அந்த கிரவுண்ட் இருக்குது. இதில் நிறைய ஸ்போர்ட்ஸுக்குள்ள இடம்லாம் வச்சுருக்காங்க. அது சம்மந்தமாக நான் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் போடுறேன். நான் சாகுல் பாய், நஃபீஸு, ஹாஃபில் 4 பேரும் ஒன்றாவே நாங்கள் வந்துட்டோம் கிரவுண்டுக்கு. இதில் உள்ள பால் பேட்மிண்டன் ஆடுறாங்க. இது பேஸ்கெட் பால் கிரவுண்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா ஸ்டேடியம் உட்காந்து பார்க்குறதுக்கு. இது ரன்னிங் ட்ராக்கு அண்டு வாக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. உள்ள ஃபுட்பால் ட்ராக் இருக்குது, ப்ளஸ் கிரிக்கெட்டு. அந்த பக்கம் நெட் ப்ராக்டிஸு, இதெல்லாம் நெட் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த பக்கம் வாலிபால். இது இங்கே கொடி ஏற்றுறதுக்கு. அங்கே ஒரு ஃபுட்பால் ட்ராக் ஒன்று இருக்குது பின்னாடி. அதுக்கு பின்னாடி சைடு சின்ன பசங்களோட ட்ராக், ஹாக்கி ட்ராக்கு. வாசித், ஹாஃபில் அண்ட் ரிஸ்வான் 3 பேர் இன்கமிங்கு. ஆல்ரெடி சாகுல் பாய் வந்துட்டார், அண்டு திவாகர் அண்டு நஃபீஸ் அண்டு மீ. இப்போ இந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டை பற்றி, பேஸ்கெட் பால் மேட்சை பற்றி சொல்லுவார். எங்கள் டீம்லேயே பேஸ்கெட் பால் ஒரு மேட்ச் ஆடினது இவர் மட்டும்தான். இவருக்கு தான் தெரியும். சொல் இப்படி ஆடினேன். நான் வந்தால் தட்டிட்டு நான் வரணும் கீழே. வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாமா? வீட்டுக்கு போக எடுத்துகிட்டு போயிடலாம். காசு கொடுத்தா எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஆளுக்கு ஒரு பால் கொடுப்பாங்களா, இல்லை டீமுக்கே ஒரே பால் தானா? ஆமாம். ஆமாம். சைடு என்ன சைடு வேணாலும் போடலாமா, இல்லை ஃபுட்பால் மாதிரி ஒரு சைடு தான் ஒரு ஆளுக்கு அந்த கோட்டில் போடணும். இந்த கோட்டில் போடணுமா? இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குங்கிறத இப்போ காட்டுறேன். போடா நில்றா, அதுக்காட்டியில் போய் நில்றா. இதில் எம்பி பால் போடணுமா? ஆக மொத்தம் நாங்கள் தான் சொகுசாக கிரிக்கெட் விளாண்டுருக்கோம். பாக்கி எல்லா கேமும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அது எம்பி பார் எவ்வளோ தூரம் முடியுதுண்டு. வலையை டச் பண்ணு கொடு. அவ்வளோதான். சபியுல்லா அண்ட் அம்ரிஸ் இன். இது சண்டே மார்னிங் நாங்கள் சீக்கிரமே கிரவுண்டுக்கு வந்துட்டோம். சடனாக இந்த மேட்ச் ஆடுற வாய்ப்பு கிடச்சிது.